ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, திருப்பரங்குன்ற முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடும்பனுக்கு, பழனிமலை முருகனுக்கு வீர வீர வீரவேல், வெற்றி 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 வேல், வீர வீர வீரவேல், வெற்றி 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 வேல், காப்போம் காப்போம் கந்தன் மலையை காப்போம், காப்போம் காப்போம் கந்தன் மலையை காப்போம், காப்போம் காப்போம் திருப்பரங்குன்றம் காப்போம், காப்போம் காப்போம் திருப்பரங்குன்றம் காப்போம், வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவுரையாக இந்துடைய மாநில அமைப்பாளர் திரு ராஜேஷ் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார். இந்த சிறப்பான நிகழ்ச்சி முருகனுக்காக கூடியிருக்கு. அதனால முருகனுடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் இங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாருமா சேர்ந்து சொல்லணும், இரண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லணும். என்ன, காலையிலிருந்து நம்ம பல பேர் சாப்பிடலைங்கிறது எங்களுக்கு தெரியும், பல பேர் விரதம் இருக்கீங்கன்னு தெரியும். ஆகையினால இந்த விரதத்தினுடைய பலன் முருகனை மேலும் ஒரு நாமாவளி சொல்லி முருகனுடைய நாமத்தை சொன்னதுனால ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும். கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, பாலனுக்கு, வேலனுக்கு, அழகனுக்கு, குமரனுக்கு, ஹர 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 முருகா, அரோஹரா முருகா, 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 அரோஹரா முருகா, அரோஹரா முருகா, வேல் 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 வேல், வெற்றி வேல் வெற்றி வேல், வீர வேல் வீர வேல், வெற்றி வேல். கந்தனுக்கு, கடம்பனுக்கு, முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலையே படாதீங்க. இது ஒரு நல்ல துவக்கம். எதற்கான துவக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இது தனியாக எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நிகழ்ச்சி இறைவனாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி. பொதுவா நாம நன்றி சொல்ற வழக்கம் கிடையாது. இருந்தாலும் கூட சில பேரை மாமிசம் சாப்பிடுன்ற எண்ணத்தை உருவாக்குச்சு பாருங்க. அது மட்டும் நடக்கலைன்னா இவ்வளவு எழுச்சி வந்திருக்குமான்னு தெரியல. இந்த நேரத்தில் இறைவன் சரஸ்வதி நாவல வந்து ஆடுவான்னு சொல்லுவாங்க. கும்பகர்ணன் தவங்க பண்ற போது வரன் கேட்கிற போது நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலா நித்ரத்துவம்னு கேட்டானா, தூக்கிட்டான். அது மாதிரி முருகன் வந்து விளையாடிட்டார் அன்னைக்கு. ஆகையினால இந்த நிகழ்ச்சியில இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் முருகனுடைய பக்தர்களாக 6 படையில முதல் படையை காக்கக்கூடிய வீரர்களாக இங்க நாம் எல்லாம் இன்றைக்கு திரண்டு இருக்கிறோம். எத்தனை இடையூறு, இடையூறுனா சாதாரண இடையூறு கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில இருந்து சகோதரர்களை நேற்று முன்தினம் இருந்து
நேற்றைக்கு முந்தா நாள் வந்து இங்க பல பேரு மீனாட்சி அம்மன் கோவிலுடைய வாசல்ல வெவ்வேறு கோவில்கள்ல இடம் கிடைக்காம சொந்தக்காரங்க வீட்டுல இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த முருகனுடைய இந்த படை வீட்டை காட்பதற்காக வந்திருக்காங்க. மறந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடையூறு. காவி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறாங்க, பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தா பிடிக்கிறான். ஒருவேளை எனக்கு தெரியல, வேற ஏதாவது போட்டுட்டு வந்தா பேசாம இருக்கு. நமக்கு இது யாரும் எதிர்த்து போராட, நாம யாரையாவது எதிர்த்து போராட வந்திருக்கோமா? கிடையாது. நம்முடைய உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம். இது நம்முடைய உரிமை.